2 மாசத்துக்கு ஐஸ்வர்யா வெளியே எங்கேயும் அனுப்பாது என்ன? வாட்? நான் போறேன் டாடி. முடியாது ஐஷு. அன்னைக்கு நீ ஸ்விம்மிங் போனப்போ நடந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஐஜி அங்கிள் பர்டிகுலரா என்கிட்ட சொல்லியிருக்காரு உனக்கு பெரிய ஆபத்து இருக்கு, எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு. சுப்பரா சார், ஐஸ்வர்யா வீட்டிலே தான் இருக்கணும். செக்யூரிட்டி டபுள் ஆக்குங்க, ஜாக்கிரதையை பார்த்துங்க. ஷூர் சார். ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். நான்சென்ஸ். எப்ப பார்த்தாலும் ஜெயில போட்ட கைதியாட்டம் செக்யூரிட்டிங்க வாட்ச்மேனுங்க. சின்ன வயசுல இருந்து இப்படிதான், கொஞ்சம் கூட ஃப்ரீடமே கிடையாது. உன் லைஃப் பெட்டர் தி டாம் இட். Government calling, parrot at home. ஐசே, ஹலோ ஐசே. டாமி, நம்ம அரக்கு வேலை ட்ரிப் ரெடி, நம்ம கேங் ரெடி. நம்ம அரக்கோலி ட்ரிப்புக்கு போறது இல்ல. டாடி வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஏன்? டோன்ட் வரி, சீக்ரெட் ட்ரிப் போறோம். சரியா 1 ஹவருக்கு அப்புறம் எங்க வீட்டு செவுத்து பக்கம் ரெடியா வந்து நில்லுங்க. நம்ம எல்லாரும் சைலண்டா ஜம்ப். ஓகே, இப்போ வந்துறோம். பாய்ஸ், பாப்பாவை நாம தாப்பா போட்டு காப்பாத்தணும். நாளையில இருந்து இன்னும் 4 செக்யூரிட்டி பீப்புள் வராங்க. அதாவது டபுள் செக்யூரிட்டி பாதுகாப்பு. எறும்பு ஏப்பம் விட்டாலும் அதை நீங்க வாட்ச் பண்ணணும். அந்த செவர்ல இருந்து இந்த செவர் வரைக்கும், இந்த செவர்ல இருந்து அந்த செவர் வரைக்கும் எங்க எது நடந்தாலும் உடனே அது என் கவனத்துக்கு வரணும். பேரட் மாதிரி இருக்கிற ஐஸ்வர்யா பாப்பா, டாபர் வேன் மாதிரி இருக்கிற இந்த சுப்பாராவ் தனக்கு செக்யூரிட்டியா வந்ததை நினைச்சு ஆனந்தத்துல அப்படியே பொங்கணும். மந்திரி சார் சந்தோஷத்துல வீங்கணும். அதை பாக்குறவங்க மயங்கி தூங்கணும். என்ன பிளான் ஐசா? நோ பிளானிங், நோ பிரிப்பரேஷன், only trip. நான் கண்ணை மூடிக்கிட்டு மேப்ல எந்த இடத்துல விரல் வைக்கிறேனோ அங்க போலாம். ஓகே?